மீனா, அம்மாடி மீனா, நல்லவங்களா இருங்கம்மா கண்ணுங்களா. ஆனால் ஓரளவுக்கு நல்லவங்களா இருங்க. இப்படி ஓராயிரம் அளவுக்கு என்னம்மா தூக்கி போட்டு மிதிக்குது இந்த விஜயா. ஒரு மூணு மனுஷியாக கூட மதிக்கிறது இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு ஃப்ளாஸ்கில் காஃபி கொண்டு போகிறாங்களாம். என்னங்கடா கேட்குறதுக்கு கேனைங்களா இருந்தால் கேப்பையில் நெய்வடின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக தாங்க இருக்குது. கரெக்டாக இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பொண்ணான கையில் கருத்தை தெரிவித்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. ஆனால் ஆமாங்க, ஹோட்டல் மாதிரியே போய் நடத்திடுறாங்க நம்ம ஷோரூமை. அந்த ஷோரூமை முடிச்சிட்டாலே கடை முடிஞ்சு போயிடும், வீட்டுக்கு போகலாம். அதை விட்டுட்டு சும்மா இழுத்தடிக்கிறாங்க. என்ன சொல்கிறது, கேட்குறவன் கேன பையன் தான் நினப்பு வருது. அப்படியே பிளாஸ்டிக்லேருந்து ஊற்றி கொடுக்க வேணாம். அந்த உதடு தான் மறுக்குது, உள்ள மறுக்கலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காஃபி அந்நேரம் வரைக்கும் இந்நேரம் இருந்தால் மீனாவாக இருந்தால் கொண்டாந்து கொடுத்துருப்பா, எழுப்பியிருப்பா, காப்பியை கொடுத்துருப்பான்னு கொஞ்சிக்கிட்டு இருந்த ஆள் இப்போ ரொம்ப மிஞ்சுது. அதுக்கப்புறம் குடிங்க அப்படின்னு வாங்கி குடிக்குது. அந்த வாயில் வச்சோன்னே ஆஹா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த விஜயாவோட உள் உணர்வு அப்படியே காமிக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சிச்சுங்க. அந்த அம்மா அப்படியே பார்க்குது மீனாவை. உன் காப்பிக்கு அடிச்சுக்க ஆளே இல்லடி அப்படின்னு சொல்லாமல் அந்த பார்வையிலே தெரிஞ்சிச்சு. மனோஜ் பையன் ஒரு கேனையனா என்னங்க சொல்கிறது. 1 கிலோ சிக்கன், அதுவும் போன்லெஸ்ஸா. என்னடா என்ன நடந்துட்டுருக்கு? அதுக்காண்டி பசிக்க முடியல, நீனு இருக்கிறியா, சாப்பாடு போடவா? அதனால தாங்க இந்த மனோஜை திட்டவும் முடியல, கோவிக்கவும் முடியல. நீங்கள் இருக்கிறீங்களா, சமைச்சு போடுறேன் அப்படிங்கிறாரு. நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வேணான்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. புருஷன் சொன்னால் மீற மாட்டாதுன்னு சொன்னாங்க இல்லையா முத்து, அதே மாதிரி கிளம்பி வீட்டுக்கு போக அவங்க நல்லா தாங்க வரவேற்கிறாங்க. வாங்க 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 சம்மந்தி அப்படி தான் வரவேற்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, மீனா அம்மா பற்றி தான் தெரியுமே. ஆனால் இந்த பிள்ளை தான் மினிக்குது. என்ன அது வீடா, அது ரூமும், ஆனால் ரூமும் இல்லை, கதவும் இல்லை, வாசலும் இல்லை, எல்லாமே இருக்குத அப்படிங்கிற சத்யா. சத்யா பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா இதே வீட்டில் அடிச்சுட்டு போனியே, ஆண்டவன் வச்சானா வாழ்க்கை ஒரு வட்டமா, இதே வீட்டில் வந்து வாழ வைக்க வச்சானா? எவ்வளோ கோவம் இருந்தால் இந்த மாதிரிலாம் நமக்கு வார்த்தைகள் வருது பார்த்தீங்களா? அப்படியே பார்க்குது, ஒரே புழுக்கமாக இருக்குது. ஏங்க புழுக்கமாக இருக்கா, போவோமா பழக்குரல் வீட்டுக்கு, சுருதி வீட்டுக்கு போவோமா அப்படி சொல்ல. ஐயோ அங்கேயா வேணாப்பா, அது ஒரு காஃபியா, அது ஒரு சோறா, மட்டை சோறு, சேச்சா அப்படிங்கல காஃபியை கொண்டாந்து இந்தாங்க சம்மந்தி, இந்தாங்க குடிங்க அப்படின்னு கொடுக்க அப்படின்னு பார்க்குது. எனக்கு வேணாம் அப்படிங்கல. ஏன் சம்மந்திம்மா, குடிங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு மீனா போட்ட காஃபி தான் வேணும். ஐயோ அதை அவள் தான் போட்டு கொடுத்தா, அங்கே சோறு வடிக்கிறா, அதனால தான் நான் கொண்டு வந்தேன். ஓ அப்படியா அப்படின்னு வாங்கி குடிக்குது. உண்மையிலே சந்தோஷமாகுது சந்திரா. அதாவது பொண்ணு போட்ட காஃபி தான் பிடிக்கணும் வாங்கி குடிக்கிறான்னா, அப்போ அந்தளவுக்கு நம்ம பொண்ணு காப்பியை விரும்புகிறாங்கன்னு இதுக்கு ஒரு சந்தோஷம். பொண்ணை விரும்பலையே அப்படின்னா நீ எப்படி சந்தோஷப்படுவ? பொண்ணை விரும்பிட்டா. சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாங்க. டீ அப்படியே ருசிச்சு மணத்து குடிக்குதுங்க. அப்புறமா சாப்பிட உட்காரும்போது அங்கே என்ன டைனிங் டேபிளில் சாப்பிடுவோம், பரவாயில்ல உட்காருங்க என்ன அப்படின்னு அண்ணாமலை உட்கார வைக்கிறாரு. உட்காந்து சாப்பாடை ஊற்றுறாங்க. மீன் குழம்பு வச்சுருக்காங்க. மீன் வறுவலே அப்படின்னு சமைக்கையிலே மூக்கை தொலைக்கிது. பார்த்தா ஸ்பெஷலாக அப்படி தான் பண்ணுறாங்க. இன்னும் கவனித்து சம்மந்தின்னு உட்கார வச்சு ஒருவேளை டீ தண்ணி இல்லை பச்சை தண்ணி கொடுத்துருந்துச்சுன்னா இந்த சந்திராவையும் பிடிக்க முடியாது, மீனாவையும் பிடிக்க முடியாது. பரவாயில்லைங்க, நல்ல மனுஷனுக்கு பக்கத்தில் இந்த பிள்ளை இருக்குதா. அதாவது பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெற மாதிரி அண்ணாமலை முத்துக்காண்டி இவங்களும் மனம் பெறாங்க. சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. பார்த்தா அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக அப்படி தான் இருக்குது. அள்ளி வச்சோன்னே விஜயாவுக்கு கப்புன்னு அடிக்குது. அதை பார்த்துட்டு சந்திரா, மீனா முத்து எல்லாருமே அப்படியே மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. பாவம் 2-3 நாளாக பசியில் கிடந்திருக்கு போல இருக்குது பக்கி பயப்பில்லைன்னு. இப்போ அள்ளி சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் வச்சுக்க விஜயா. பரவாயில்லைங்க வேணாம், அட வச்சுக்க அப்படிங்கல. போதும் அப்படின்னு டக்குன்னு எடுத்துடுறாரு. அட பாவி மனுஷா, ஒரு பேச்சுக்கு தான் 2 வாட்டி சொன்னேன், ஏன் 3வது வாட்டி வச்சா வேணாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள அப்படி முறைச்சிக்கிட்டு பார்க்க கரெக்டாக மீனாவுக்கு புரிஞ்சிருது. மாமா என்ன மாமா வைக்கிறது இல்லையா, அத்தை பிடிங்க கையை எடுங்க, வேணாம் விடுங்க அப்படின்னு. பரவாயில்ல நீயாவது வைக்கிறிய, மறுபடியும் 2 கரண்டி வைக்க 2 கரண்டி தானாங்கிற மாதிரி பார்க்க, அத்தை இருங்க இன்னும் கொஞ்சம், இல்லை வேணாம் அட விடுங்கத்தை அப்படின்னு 3 கரண்டி வைக்க, அப்பா மருமகனா நீ தாண்டி மனுஷி, என் மனசெறிஞ்சு வைக்கிற அப்படின்னு இப்படி பாராட்டுற மாதிரி பார்த்துட்டு குனிய மீனாவும் முத்தும் புரிஞ்சுக்கிறது. மீனா அம்மா மனசுக்குள்ள உன்னை பாராட்டி தள்ளுது, சும்மா இருங்க, அவனும் என்னையே சும்மா இருக்க சொல்லு, சரி குழம்பு ஊற்று அப்படின்ட்டு குழம்பு ஊற்றுறாங்க. மீன் எடுத்து வைக்கிறாங்க. நல்லா இருக்குது, எப்படித்தான் சமைக்கிறாளோ அப்படின்னு சாப்பிடுதுங்க. வாய் சொட்ட சாப்பிட்டு முடிச்சு எந்திரிக்கிறாங்க. போதுமா விஜயா? போதும் ஏங்க இது இது அவ்வளோதானா இல்லை இன்னும் இருக்குமா? மீனா குழம்பு இன்னும் இருக்கா, முடிஞ்சிருச்சா? நான் நைட்டுக்கு அத்தைக்கு எடுத்து வச்சுட்டேன். அப்பா விஜயாவுக்கு சந்தோஷம். அண்ணாமலை பார்க்குறாரு. போதுமா, நீ ரசித்து சாப்பிட்டதுலேயே மருமகளுக்கு புரிஞ்சு போச்சுமா, நீ பயப்படாத அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. போங்க, நான் என்னமோ திங்கிறக்கு அலையிற மாதிரி அப்படி ரொம்ப தான் பண்ணுறீங்க. ஐயோ விஜயா
நீ அலையலம்மா, நீ அலையலை, யார் சொன்னது? யாரா சொன்னது என் பொண்டாட்டியை சாப்பாடு கலையிறதுன்னு? அடிச்சு போடுவேன் அப்படிங்கல. வாங்க அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிறதுங்க. முத்து பார்க்குறாரு, அடே அப்பா, அப்பாவும் அம்மாவும் என்னம்மா ரொமான்ஸ் விடுறாங்க அப்படின்னு பார்க்குறாரு. அடுத்து மனோஜ் ஃபோன் பண்ணுறாரு, அம்மா சாப்பிட்டியாம்மா இங்கே அப்படிங்கல. என்னடா இங்கே எல்லாமே தேய்ச்சி வச்சு கரிச்சு வச்சுருக்காம்மா, 1 கிலோ போன்லெஸ் வீணாக போச்சுமா அப்படி சொல்ல. என்னது 1 கிலோ வீணாக போச்சா? ஆமாம்மா, இங்கே என்ன தெரியுமா நான் சாப்பிட்டுட்ருக்கேன். என்னம்மா சாப்பிட்ட? மீன் குழம்பு, மீன் வறுவல்ரா, சூப்பராக இருந்துச்சுடா. ஐயோ அம்மா, ஆசையாக இருக்குமா, மீன் குழம்பு நினச்சாலே ஆசையாக இருக்குமா. வாடா சாப்பிட. நானா? நான் இங்கே வரவாம்மா, எனக்கு ஆசையாக தான் இருக்குது, நீ ஏன் போயிட்ட, அப்புறம் என்ன நான் வர்றேன், சரி வாடா அப்படின்னு சொல்ல. கரெக்டாக மனோஜுன்னு ஒரு குரல், டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. மனோஜுன்னு பார்த்தா கட் ஆயிடுச்சு. என்ன மனோஜுன்னு யாரோ ஒரு பொம்பளை குரல் கேட்டுச்சு, யாருன்னு புரியலையே, என்ன பண்ணுறது, சரி பார்த்துக்கலாம், வருவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் ஏங்க நம்ம ரூம்குள்ளே போமா, சரி வா ஃபேன் இங்கே இருக்குது அப்படின்னு ரூம்குள்ளே போயிடுறாங்க. நாங்கள் மேலே படுத்துக்கிறோம் வச்சுக்கிறோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது ராத்திரிக்கு பார்த்துக்கலாமா அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்து ஏதாவது செஞ்சு கொண்டாரவா சம்மந்தி? எதுக்குங்க, இப்போ தான் சாப்பிட்டதே ஃபுல்லாக இருக்கே, அப்புறம் என்ன வேணாம் அப்படிங்கிறாங்க. விஜயாவே ஆச்சரியமாக இருக்குது. விஜயா பேசுதுன்னா ஃபேன் ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது. ஃபேன் ஓடுனாலுமே வேர்க்குது, ஐயோ வேர்க்குது, ஐயோ ஏசி இல்லாமல் என்னடோன்னு இருக்கே அப்படி சொல்லிட்டு அந்த புடவை எடுத்து விசிறி விட்றாங்க. அப்படியே மேலேயும் கீழேயும் பார்க்குறாரு அண்ணாமலை. என்ன பார்க்குறீங்க? இல்லை இது உனக்கே ஓவர் அல்ல. என்ன ஓவரு? வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் தெருவில் நிற்க வச்சா உன் புள்ள, உன் புத்திரன் அப்படி இருக்கல. அதை விட உன் சம்மந்தி வீடு, பணக்கார சம்மந்தி வீடுன்னு போனேன், அங்கே என்னென்ன பண்ணாங்க உனக்கே தெரியாது. இங்கே வந்து உன்னை அப்படி தான் தாங்குறாங்க. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, இங்கே உனக்கு வந்து ஏதாவது கொடுமை நடக்குதா? நீ நினச்ச மாதிரி, நீ நினச்சதை விட நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா, அதை மட்டும் சொல்லு அப்படிங்கல. அது வந்து அப்படின்னு பார்க்குறாங்க. உண்மையிலே அந்த ஸ்ருதி அம்மாவுக்கும் இங்கே மீனா அம்மாவையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. இந்தாங்க டீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு காஃபி தான் பிடிக்கும் அப்படின்னு உடனே போய் காஃபி போட்டு கொடுக்குறதும், அப்படி விழுந்து கவனிக்கிறதும், வேர்க்குது ஃபேன் பத்தலை அப்படின்னோடனே விசிறி எடுத்து அந்த வீசி விடுறதும் அப்படியே நினச்சி பார்த்துட்டு அங்கே பார்க்குறாங்க. கட்டா சாய் தான் நாங்கள் குடிங்க அப்படி வீட்டை பூட்டினதும் வச்சதும் எல்லாத்தையும் நினைக்கிறாங்க. பரவாயில்ல, உண்மையிலே முத்துக்கு ஏழை விட அந்த நல்ல சம்மந்தம் தான் அமைஞ்சிருக்கு. நம்ம தான் இவ்வளோ புரிஞ்சுக்கலையா, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஏதோ வேர்க்குதுன்னு சொன்னீங்க, பரவாயில்ல இந்த காற்றே போதும் அப்படி நினச்சி பழைக்கோ, இல்லாத ஊருக்கு இழுப்பப்பு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பார்த்து இருந்துக்க விஜயா, வேணும்னா இந்தா அப்படின்னு ஒரு விசிறியை கொடுக்குறாரு. இது எதுக்கு, வீசிக்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் விஜயாவுக்கு தோணுது, என் புள்ள இங்கே கறியை போச்சுன்னு சொன்னான், அவன் என்ன பண்ணான்னு தெரியல, இன்னும் காணும் அப்படின்னு போன அதாவது இதை பார்க்குது, வாட்சம் டயத்தை பார்க்குது, இன்னும் காணுமே, என்னங்க நைட்டாக போகுது இன்னும் காணும். சரி இப்போ என்ன, அவன் வரலன்னா விடு, அவன் எங்கேயாவது சாப்பிட்ருப்பான். இல்லை என்னால் இருக்க முடியல, என் புள்ள சாப்பிட்டானோ இல்லையோ, அந்த மீன் குழம்பு இருக்கான்னு கேளுங்க. உடனே போய் கேட்குறாங்க. இருக்கு அத்தை சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்ல. சாப்பிடலாம் இல்லை, உனக்கு முடிஞ்சா டிஃபனில் போட்டு கட்டித்தான் அப்படிங்கல. அப்படியே புரிஞ்சு போகுது. சரிங்க அத்தை கொண்டாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டக்குன்னு போட்டு கொண்டாடுறாங்க. அண்ணாமலை பார்க்குறாரு. ஏமீனா யாருக்குன்னு கேட்கவே மாட்டியா? எதுக்கு அத்தை கேட்குறாங்க, அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுக்குறாங்க. விஜயாவுக்கு அப்படியே சந்தோஷம், அதாவது மனசுக்குள்ள சந்தோஷம் இல்லைங்க, ஒரு குற்ற உணர்வு சம்பட்டியால் அடித்த மாதிரி இருக்குது. எல்லாம் நல்லவங்களாகவே இருக்காங்களே அப்படின்ட்டு வாங்கிக்கிட்டு கிளம்ப அண்ணாமலை கிளம்பையில் பார்க்குறாரு. ஏன் விஜயா எங்கே போகிறேன்னு நாங்கள் கேட்காட்டி நீ சொல்ல மாட்டியா? என் பிள்ளைய தான் பார்க்க போகிறேன். ஓ கொண்டு போய் பார்சலில் போகுதா? ஆமாம், அவன் அங்கே கோழியெல்லாம் தீக்க வச்சுட்டானா, அதனால நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது. அங்கே பார்த்தீங்கன்னா மனோஜ் அப்படின்னு சொன்ன குரல் வேறு யாரும் இல்லைங்க, ரோஹிணி தாங்க. அம்மா போயிடுச்சுன்னு சொன்னோடனே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரா, இந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா தடபுடலாக பிரியாணி நான் செஞ்சேங்க, உங்களுக்காக சமைச்சேங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கடையாக பார்த்து வாங்கிக்கிட்டு வருதுங்க. மனோஜுக்கு சந்தோஷம் தாங்கலை. நான் இப்போ தான் அம்மாவை பார்க்க போகலான்னு இருந்தேன். பரவாயில்ல விடுங்க, அம்மா தான் போயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு நீங்கள் போகிறீங்க, உங்கள் அம்மா போனது நல்லது தான். ஏன் ரோகிணி, உங்களுக்கே தெரிலையா, நம்ம 2 பேர் மட்டும் ஜாலியாக இருக்கலாம்ல? ஆமாம் ரோகிணி, வா நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபுல் கட்டுதுங்க. ஐயோ ருசியாக இருக்கே, டேஸ்ட்டாக இருக்கே, எப்படி ரோஹிணி இப்படிலாம் சமைக்கிற? அதெல்லாம் நான் நல்லா சமைச்சிக்கிட்டேங்க, அதுவும் உங்களுக்கான்னு நினச்சோன்னே காதல் தன்னால் வந்துருச்சு, அதனால் பார்த்து சமைச்சேங்க, பக்குவமாக சமைச்சேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வேகமாக எடுத்து ஊட்டி விடுது. அவர் பார்த்தீங்கன்னா ஆசாசியாக வாங்கி சாப்பிட 2 பேரும் இந்த ரொமான்ஸ் பண்ணக்கூடாது, அதுங்க 2 தலையில் அடிச்சுட்டு அங்கிட்டு போயிடுதுங்க. பார்த்தா சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க,
கையெல்லாம் கழுவிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க. ரோகிணி அப்படிங்கிறாரு. கிட்டக்க வராங்க. மனோஜ், என்ன நீங்கள் மறக்கவே இல்லை, நான் எப்படி ரோகிணி மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க அப்படியே வராங்க. 2 பேரும் அழகாக முத்தம் கொடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா விஜயா கதவை திறந்து வருது உள்ளார. பார்த்தோன்னே அதுங்களுக்கு தூக்கி மாறி போடுது. ஐயோ அம்மா வந்திருக்காங்க, வாங்க ஆண்டி அப்படி சொல்ல, ஏன் என்ன என்னமோ ஒரு பாம்பை பார்த்த மாதிரி பதட்டப்படுறீங்க, பயப்படுறீங்க? ஒன்றும் இல்லை, ஏற்கனவே ஒரு பாம்பு உள்ளார இருக்குது. என்னது? இல்லை, எலி இருக்குன்னு சொல்ல வந்தேன், தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. ஐயோ இப்போ நம்ம சார்ட்ட சொல்லணுமே, என்னங்க பண்ணுறது? நீ சும்மா இரு, என்ன வேணாலும் நடக்கட்டும், நம்ம என்ன பண்ண முடியும், கடவுள் விட்ட வழி அப்படின்னு ஜீவாவும் அந்த சந்தோஷம் வழி விட்டுட்டு இருக்கிறாங்க. விஜயா போகுது, அங்கே முத்தம் கொடுத்துட்டு இருக்க பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. டேய் மனோஜ் அப்படின்னு ஒரே கத்துறாங்க, ஆடி போகிறாங்க, வச்சு செஞ்சிடறாங்க. பார்த்துட்டு ஏன்டா பாவின்னு அடிக்கிறாங்க. அடுத்து பார்த்தா ரோகிணிக்கு செம்ம கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளை. தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.